இந்துவா பிறந்திருக்கலாம், ஆனால் நான் செத்தா இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லிட்டு பிரகடனம் பண்ணவர் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான். தலித்துகள் மீது இருக்கிற வெறுப்பு அம்பேத்கர் மேல இம்போஸ் பண்ணப்படுது. அது அம்பேத்கரை தலித்துகளா தான் இவங்க பாக்குறாங்க. தலித் மக்களுக்காக பேசப்பட்ட ஒரு குரலா தான் அவர் பாக்குறாங்க. ஒரு பொது தலைவராக ஏத்துக்கிறதுல அவங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்கு. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அம்பேத்கர் சிலைகள்லாம் கூண்டுக்குள்ள இருக்கு. அதை பத்தின உங்க ஒப்பீனியன்? அது ரொம்ப மோசமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அம்பேத்கருடைய கூண்டுகள் தகர்க்கப்படணும், அம்பேத்கர் கூண்டுக்கு வெளியே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சரியானது. அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கணும். மக்களும் அம்பேத்கரை முதல்ல தங்களுக்கு எதிரானவர்களா பார்க்கறத முதல்ல நிறுத்தணும். அம்பேத்கர் இமேஜ் அப்படின்றது இட் இஸ் நாட், அது வெறும் ஒரு அரசியல் கட்சி தலைவரோ இல்ல ஒரு இந்திய சுதந்திர போராட்டம் இல்ல இந்திய பொது தலைவரோட இமேஜ் அம்பேத்கர் மேல இல்ல. அம்பேத்கர் பின்னாடி அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுவதுக்கு அம்பேத்கருக்கு ஒரு மக்கள் திரள் இருக்கு. அந்த அவருடைய அடையாளம் என்பது ஒட்டுமொத்த தலித் மக்களுடைய ஒரு அடையாளமா இருக்கிறதுனால தலித்துகள் மீது இருக்கிற வெறுப்பு அம்பேத்கர் மேல இம்போஸ் பண்ணப்படுது. அது அம்பேத்கரை தலித்துகளா தான் இவங்க பாக்குறாங்க. தலித் மக்களுக்காக பேசப்பட்ட ஒரு குரலா தான் அவர் பாக்குறாங்க. ஒரு பொது தலைவராக ஏத்துக்கிறதுல அவங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்கு. அப்போ தலித்துகள் முன்னிலைப்படுத்துற ஒரு தலைவராகவும் அவர் இருக்கிறார். இப்போ என்னுடைய வீட்டில் என்னுடைய தெருவில் எங்க இடத்துல அம்பேத்கர் ஸ்டாச்சு வைக்கிறதுன்றப்போ எல்லாரும் மக்களும் ஒன்று பல கட்சியில் இருப்பாங்க, பல யோசனை பல குழுக்கள் இருப்பாங்க. ஆனாலும் அந்த இமேஜை ஒட்டுமொத்த மக்களுடைய விடுதலையோட உணர்வா நம்ம பார்க்குறப்ப அப்போ அவரை டச் பண்றது, அவரை கிழிக்கிறது, அவரை உடைக்கிறது அப்படின்றது ஒட்டுமொத்த தலித் மக்களுடைய உணர்வை நம்ம இதனால டச் பண்ற முடியும்னு நினைக்கிறப்போ அப்போ ரெண்டுக்குமான தொடர்பு இருக்குதுல்ல, அந்த தொடர்பு தான் அந்த புகைப்படத்தை வைக்கலாமா வேணாமன்ற ஒரு முடிவுக்கே போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அம்பேத்கர் பெரியார் ரெண்டு கேள்வி இருக்கு எனக்கு. இதுல ஒரு ஃபேண்டசி வைஸ் வச்சுக்கோங்க. இந்த கேஸ் உங்களுக்கு யாராவது ஒருத்தர்கிட்ட உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்னா ரெண்டு பேர்ல யாரா இருக்கும்? நிச்சயமா அம்பேத்கரை தான் உயிர்ப்பித்தேன். என்ன காரணம்? ஏன்னா நான் அவர் கூட ரொம்ப கனெக்டடாக இருக்கிறேன். நான் அவரை பின்தொடர்றேன், அவருடைய தத்துவங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன். அவர் திரும்பி வந்தார்னா எனக்கு என்னன்னா அவருடைய இறக்குற காலத்தில் இன்னும் 5 வருஷம் அவர் இருந்திருந்தார்னா, புத்த மதத்தை தழுவிய பிறகு குறைந்த காலகட்டத்தில் அவர் உருவாக்கி வச்சிருந்த அந்த செயல்முறை திட்டங்களை அவரால் செயல்படுத்த முடியாமல் இறந்துட்டார். இது அந்த இந்திய அரசியல் சட்ட சாசனம் உருவாக்குறதுல அவருக்கு ஏற்பட்ட உடல்நல குறைவு அண்ட் புத்தாண்டிஸ் தம்மாவை முடிக்கிறதுக்கே அவருக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு பெரிய உடல்நலக்குறைவு உருவாகி தான் அவர் இறந்தார். ஒரு 5 வருஷம் அவர் இருந்திருந்தாருன்னா அந்த மூவ்மெண்ட் பயங்கர பெருசா இருந்திருக்கும். இந்திய சமூகத்துல வேற யாரும் இந்து மதத்துக்கு எதிராக இவ்வளவு பெரிய புரட்சி செய்யவே இல்லை. மதம் அப்படின்னு சொல்லி பேசுற கம்யூனிஸ்டுகளும் இந்து மதத்துக்கு எதிராக நிக்கவே இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான். நான் பிறந்தா இந்துவா பிறந்திருக்கலாம், ஆனால் நான் செத்தா இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லிட்டு பிரகடனம் பண்ணவர் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான். அவரு இருந்தா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. பெரியாரும் உயிரோடு தான் இருந்திருக்கணும். ஆனா நான் இங்க போயிருந்தேன் ஸ்ட்ரைட்டா. ஆக்சுவலா ஏன் கேட்டேன் அப்படின்னா, நீங்க ஒரு பெரியாருக்கு எதிரானவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அதாவது நீங்க அம்பேத்கரை சப்போர்ட் பண்ணிட்டு நீங்க பெரியாரை இருட்டடிப்பு செய்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவர்கிட்ட உங்களுக்கு ஏதாவது முரண் இருக்கா? பெரியாரிடம் எனக்கு எந்த முரண்மே கிடையாது. ஆரம்ப காலத்தில் நான் படிக்கிறப்போ படித்து வியந்த ஆச்சரியப்பட்ட சயின்ஸை அப்படியே நம்பின ஒரு பெரிய அரசியல் தலைவராக நான் பெரியாரை பார்க்குறேன். குறிப்பாக பெண்களை பற்றி, பெண்கள் கர்ப்பப்பையை பற்றி, பெண்களுடைய அந்த தாலி கொடிகை பற்றி, இப்போ அதெல்லாம் எனக்கு பயங்கர ரெவல்யூஷனரியாக அவர் இருந்தாரு. எனக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பெரும் மதிப்புக்குரிய தலைவரா டெஃபினட்டா பெரியார் என்னைக்குமே இருக்கிறார். நான் என்னைக்குமே பெரியார் எதிர்ப்பு மனநிலையில செயல்பட்டதே கிடையாது. ஆனால் அம்பேத்கர் ஆதரவு மனநிலையில நான் செயல்படுறேன். இங்க அம்பேத்கர் ஆதரவு என்பதே பெரியார் எதிர்ப்பா பார்க்கறது ஒரு தவறான செயலா நான் இங்க முன்வைக்கிறேன். ஆக்சுவலி